செக்கிழாரடி சென்னியிருத்துவாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை விகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவிட துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமாதோ. எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி எம்மனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளை வணங்கி அடியனுடைய ஞானாசரி பிறந்தைகளுடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரம், எம்பெருமான் பெருமிழலை குறும்பநாயனார் குருகோசி திருநாள். எம்பெருமான் பெருமிழலை குறும்பநாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 11 திருப்பாடல்களிலே அருளியிருக்கிறார்கள். திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்முடைய நம்பிகள் நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் என்று சொல்லி, பெருமிழலை என்று சொல்லுவது அவருடைய ஊர், புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் மிழலை என்று சொல்லி, குறும்பர் என்று சொல்லுவது நாயனாருடைய மரபினுடைய பெயர். இளையான்குடி என்று சொல்லி இளையான்குடி நாயனார் என்று சொல்லி இளையான்குடி மாறநாயனார் என்று சொல்லி சொல்லுவது போல அந்த குறும்பர் என்று சொல்லுவது அவருடைய நாயனாருடைய மரபு பெயராக சொல்லப்படுகிறது. இந்த நாயனார் முதலிலே அடியார் பணி செய்து பெருமான் திருவடி அடைந்து பின்பு குருநாதராக நம்பிகளை அடைய பெற்றவர் என்று சொல்லி நமக்கு சரிதத்திலே அறிய முடிகிறது. எப்படி அப்பூதி நாயனார் அடியார் தொண்டு செய்து இறைவன் திருவடி அடைய பெற்று பிறகு அப்பர் சாமிகளுடைய அன்பை பெற்றாரோ அதுபோல நம்முடைய குறும்பநாயனாரும் முதலில் அடியார் பணி செய்ததன் பயனாக அவர் இறைவர் பாதம் தொலை பெற்று நம்பிகளை குருநாதராக அடைய பெற்றார் என்று சொல்லி அறிய முடிகிறது. அப்போ அடியார் பணி செய்வது என்பது நல்ல ஒரு குருநாதர் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. குருநாதருடைய திருவடியை பற்றி கொண்டு பெருமான் திருவடியை அடைவது எளிதாக இருக்கும் என்று சொல்லி நம்ம புராணத்தில் அறிய முடிகிறது என்று சொல்லி சொல்லலாம். முதல் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திரு அந்தாதியில் சொல்லுகின்ற பொழுது, சிறைநன் புனல் திருநாவலூராலி செலுங்கையிலைக்கு இறை நன்கழல் நாளை எய்தும் இவனருள் போற்ற இன்றே பிறைநன் முடியன் அடியடைவேன் என்று உடல் பிரிந்தான் நரை நன் மலர்த்தால் மிழலை குறும்பன் எனும் நம்பியே. நம்முடைய அந்தாதி ஆசிரியர் இவரையும் நம்பியே என்று சொல்லி பெருமிழலை குறும்பரையும் நம்பியே என்று சொல்லி போற்றுகின்றார். தன்னுடைய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் சுந்தரரையே குருநாதராக பெற்றவர் இந்த நாயனார். நம்பிகளை குருநாதராக பெற்று அவருடைய நாமத்தை நவின்றதனாலே அனிமா சித்திகள் வர பெற்று நம்பிகள் நாளை, அதாவது அவர் ஆடி சுவாதி என்று பெருமான் திருவடி அடையப் போகிறார் என்பதை முந்தைய நாள் ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்திலேயே அறிந்து வைத்து தன்னுடைய குருநாதரை பிரிந்து வாழ முடியாது என்று சொல்லி இறைவன் திருவடி முந்தைய நாளே யோக சக்தியின் மூலமாக பெருமான் திருவடி அடைய பெற்றவர் நாயனார். அதான் சொல்றார், சிறைநன் புனல் திரு நாவலூராலே செலுங்கையிலுக்கு இறைநன் கடல் நாளை எய்தும் இவனரில் போற்ற. நாளைக்கே நம்முடைய குருநாதர் இந்த மண்ணுலகத்தில் இருக்க மாட்டார் என்று சொல்லி இன்றே தெரிந்து கொள்ளுகிறார். பிறைநல் முடியடைவேன் என்று, அதனால முந்தின நாளே நான் இறைவன் திருவடி அடைவேன் என்று சொல்லி தன்னுடைய உடலை பிரிந்து தன்னுடைய ஆவியை போக்கினார். உடல் பிரிந்தான் என்று சொல்லி மிழலை குறும்பன் என்று சொல்லி நம்முடைய நாயனாரை போற்றுகின்றார் நம்முடைய அந்தாதி ஆசிரியர். இப்ப நம்பிகள் திருவடி அடைவதற்கு முன்பாக நம்பிகளுக்கு தெரியும் நாளை கையிலை செல்வோம் என்று நம்பிகளுக்கு தெரியும். நம்பிகள் தெரிந்ததை அவர் மிழலையில் இருந்தபடியே உணர்ந்து முந்தைய நாளே இறைவன் திருவடி அடைய பெற்றவர் நம்முடைய குறும்பநாயனார் என்று சொல்லி அந்த பாடலிலே போற்றுகின்றார். பெரிய புராணத்தில் முதல் பாடலிலே நமக்கு சேக்கிழார் பெருமான் போற்றுகின்ற பொழுது, சூதம் நெருங்கு குலை தெங்கு பழவும் பூகம் சூழ்புடைத்தாய் வீதி தோறும் நிற்றி நொழிவிரிய மேவி விளங்குபதி நீதி வலுவா நெறியினராய் நிலவும் குடியால் நெடுநிலத்து மீது விளங்கும் தொன்மையது மிளலை நாட்டு பெருமிழலை. அது அந்த ஊரினுடைய பெருமைகளை சொல்லுகிறார். பெருமிழலை என்று சொல்லக்கூடியது
பலா மரங்கள், வாழை மரங்கள், தென்னை மரங்கள், இப்படியெல்லாம் மிகுந்த சோலைகள் நிறைந்த அந்த பதி. அங்கு ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், வீதிதோறும் நீற்றினொளி விரியமேபி விளங்குவதினர். வீதிகள் தோறும் திருநீற்று ஒளி நிரம்ப இருக்கக்கூடிய பெருமக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்றார். அப்பர் சாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் சொல்லுகின்ற பொழுது, திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீரணியாத திருவிலூரும் பருக்கோடி பக்திமையால் பாடாவூரும் என்று சொல்லி திருத்தாண்டத்தில் சொல்வார். அப்படி திருநீர் பூசிய அன்பர்கள் அங்கு எப்பொழுதும் இருந்தார்கள். நீற்றின் ஒளி விரிய மேவி விளங்குவதே என்று சொல்லி திருநீர் பூசிய அன்பர்கள் நிரம்ப இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். நீதி வலுவாத நெறியை உடைய குடிகள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. நீதி தவறாத அந்த குடிகள் நிரம்ப இருந்தது. நீதிய புல்லுமாவும் நிலத்திரு புல்லுமாவும் என்று சொல்லி நாட்டு சிறப்பிலே சேக்கிழார் பெருமான் போற்றுவார். அப்படி நீதி தவறாத குடிகள் அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தொன்மையான ஒரு பதி, தொன்மை என்று சொன்னால் ரொம்ப பழமையான பதி, அவ்வளவு சிறப்புடைய பதி என்று சொல்லி அந்த பெருமிழலை என்று சொல்லக்கூடிய ஊர் என்று சொல்லி மிளலை நாட்டில் இருக்கக்கூடிய பெருமிழலை என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் முதல் திருப்பாடலிலே நமக்கு போற்றுகின்றார். ஏன்னா நாயனார் அவதரிக்கக்கூடிய பதி என்று சொன்னாலே அந்த நாயனார் அவதரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பதி அவ்வளவு சிறப்பான ஒரு பதி. அதனால அந்த பதியை போற்றுகின்றார். அப்படிப்பட்ட அந்த பதியில அவர் பெருமிழலை குறும்பர் என்ற ஒரு பெரியவர் நம்முடைய நாயனார் வாழ்ந்து வந்ததை இதுல சொல்றார், இந்த பாட்டுல சொல்றார். அன்னதொன்மை திருப்பதிக்கன் அதிபர் மிழலை குறும்பனார் சென்னி மதியம் வைத்தவர் நம் அடியார்க்கான செய்வனிகள் இன்ன வண்ணம் என்றவர்தாம் உரையா முன்னம் எதிரேற்று முன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார். அப்படிப்பட்ட தொன்மையான அந்த பதியிலே அதிபர் மிழலை குறும்பனார் என்று சொல்லி சொல்றார். அதாவது அந்த மிழலை நாட்டினுடைய ஒரு சிற்றரசர் போல அவர் அங்கு வாழ்ந்திருக்கிறார். அதிபர் என்று சொன்னால் ஒரு குறுநில மன்னர் போல அவர் அங்கு வாழ்ந்திருக்கிறார். அப்படி அந்த குறும்பனார் சென்னிமதியை வைத்தவர்தம் அடியாருக்கான செய்பணிகள், அடியாருக்கான பணிகளை ஞான நூலில் விதித்தபடி, ஞான நூல்கள் விதித்தபடி அடியாருக்கான செய்பணிகள் நிரம்ப செய்து கொண்டு வருகிறார். அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது, அதாவது நம்முடைய சிவஞான சித்தியார் சொல்லும், யார் ஒருவருக்கு அடியார்கள் மீது அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு இறைவன் மீது அன்பு இருக்கும், யார் ஒருவருக்கு அடியார்கள் மேல் அன்பு இல்லையோ அவர்களுக்கு இறைவன் மீது அன்பு இருக்காது என்று சொல்லி நமக்கு சிவஞான நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரிலே போற்றுகின்றார். அதான் சொல்றார், அரணுக்கு அன்பிலார் அடியவர்க்கு அன்பிலார் எவ்வுயிர்க்கும் அன்பிலார் தமக்கும் அன்பிலார் என்று சொல்லி சொல்வார். அதாவது சொல்றார், அப்படி யார் ஒருவருக்கு பெருமான் மீது அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு அடியார்கள் மேல அன்பு இருக்கும், அடியார் மேல அன்பு இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமான் மேல அன்பு இருக்கும் என்று சொல்லி இரு திறமும் அப்படி சொல்லுவார்கள் பெரியோர்கள். அப்படிப்பட்ட அடியார்களை எல்லாம் எப்படி வரவேற்பார்கள் அவங்க அந்த சீவன் முக்தர்கள் அப்படின்னு சொன்னா, ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் முன்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய என்று சொல்லி சிவஞான சித்தியார் அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டை நமக்கு சொல்லுகிறார். அப்படியெல்லாம் அடியார்களை கண்ட ஒரு ஆசையோடு இருப்பார்கள் என்று சொல்லி சொல்றார். இதே மாதிரியோட நமக்கு பத்தராய் பணிவார் புராணத்திலே சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். பத்தராய் பணிவார் என்று சொன்னால் சிவனுக்த அடியார்கள், அவங்க அடியார்கள்ட்ட எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதே சொல்றார். ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் பூசி மிக புதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கண்டணைந்தார் நினைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த சரியத்தில் சொல்றாருங்க. அதாவது ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டார், பெருமானிடத்திலே அன்பு கொண்ட அடியார்களை அந்த சீவனுக்த அடியார்கள் கண் பார்த்தா என்ன செய்வாங்களாம், அதாவது கூசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கண்டணைந்தார் போல் அணைந்து என்று சொல்லி சொல்றார். அதாவது ஒரு தாய் பசுவின் பின்பாக ஒரு கன்று எப்படி அன்போடு பணிந்து செல்லுமோ அதுபோல பணிந்து சென்று அவர்கள் அவர்களிடத்திலே அன்பாக பேசுவார்கள், அப்படியே பணிவோடு இருந்து பணி செய்வார்கள் என்று சொல்லி நமக்கு அந்த சரீரத்திலே நம்முடைய சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். இப்படியெல்லாம் அடியார்களை கண்டால் நல்ல ஒரு அன்போடு இருக்கக்கூடியவர்கள் பக்குவமுடைய சீவன்முக்த அடியார்கள் என்று சொல்லி சொல்வார்கள். அப்படி அதாவது உரையா முன்னம் எதிரேற்று, ரொம்ப முக்கியம், எதிரேற்றெல்லாம் எதிர்கொண்டு வரவேற்பது.
அடியார் வராங்கன்னா அவங்க எப்படி எதிர்கொண்டு வரவேற்கணும் அப்படிங்கிறத நமக்கு நம்முடைய கருத்தாட்கொண்ட புராணத்திலேயே பார்க்கலாம். வந்த பெரியவரை, அதாவது ஒரு வேதியராக வந்த இறைவனை அங்கிருந்த பெரியவர்களை எப்படி வரவேற்றாங்க அப்படின்னா, நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்று சொல்லி வரவேற்றார்கள். அதே மாதிரி இயல்பகை நாயனாருடைய புராணத்துல சொல்வார், முன்பெரும் தவத்தினால் என்கொள் முனிவர் இங்கு எழுந்தருளியது என்று சொல்லி, முன்பெரும் தவத்தினால் என்கொள் முனிவர் இங்கு எழுந்தருளியது என்று சொல்லி அங்கேயும் வந்து அந்த எப்படின்னா வந்த அடியாரை அப்படி என்னுடைய நான் மற்றும் என்னுடைய மூதாதையர்கள் எல்லோரும் செய்த ஒரு பெரும் தவம் நீங்கள் இங்கு எழுந்தருளியது என்று சொல்லி வந்த அடியாருடைய திருவடிகளை வணங்கி அவரை வரவேற்று மகிழ்ந்து இயல்பகை நாயனார் போற்றுவார். இப்படி அடியார்களை எதிர் ஏற்றல் என்று சொல்லுவது ஒரு அருமையான ஒரு திருப்பாடல். அதாவது கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கியே மண்டுகாதலின் ஆதனத்திரை வைத்து அர்ச்சனை செய்தவன் என்று சொல்லி நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் புராணத்துல இப்படியெல்லாம் அடியார்களை வரவேற்று கொண்டு வந்து சொல்றார். அது எப்படிப்பட்ட அடியாரா இருந்தாலும் சரி, இளையான்குடி நாயனார் புராணத்துல ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற எதிர் விழுந்து எழுந்து கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமன் மதுரப்பதம் முன் ஈரப்பதம் முன்பு பரிவெய்து பின் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல நமக்கு சொல்லுவார். இப்படி எதிரேற்று உரையா முன்னம் எதிரேற்று, உரையா முன்னம் அப்படின்னா அதாவது அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே குறிப்பறிந்து செய்வது. அடியார்கள் சொல்லுவதற்கு முன்பாகவே குறிப்பறிந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அந்த பணியை தானே முந்தி கொண்டு செய்வது. அதான் சொல்றாருங்க. அதாவது இயல்பகை நாயனார் புராணத்துல வரும், அவர் வந்து தன்னுடைய மனைவியை அடியாரோட அனுப்பி வைக்கின்ற பொழுது வந்தவர் சொல்றார், நீங்க ஊர் எல்லை வரைக்கும் யாரும் எங்களை தாக்காதவாறு நீங்கள் உடன் வர வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அதுக்கு இயல்பகை நாயனார் சொல்றார், இது யாது, அதாவது யானே முன்சை குற்றேவல் உடையவர் அருளை செய்ய நின்றது பிழையாம் என்று சொல்லி, நீங்க சொல்ற வரைக்கும் நான் செய்யாமல் என்னுடைய பிழை, இது நானே செய்திருக்கணும் என்று நீங்கள் சொல்லுவதற்கு முன்பாகவே நான் இதை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி இயல்பகை நாயனாருடைய புராணத்துல நம்முடைய இயல்பகையார் வந்து அது மாதிரி சொல்வார். அப்படி பணி செய்த ஒரு பெருமை நம்முடைய பெருமெல்லை குருமநாயனாருக்கு உண்டு என்று சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாடல்ல அவர் செய்த அடியார் பணியை சொல்றார். அதாவது இறைவன் பணியும் செய்திருக்கிறார் நாயனார், அடியார் பணியும் செய்திருக்கிறார். தொண்டர் பலரும் வந்து ஏண்டி உண்ணத் தொலையா அமுது ஊட்டி கொண்டு செல்ல இருநிதியம் முகந்து கொடுத்து குறைந்தடைவார் வண்டு மருவும் குழல் உமையால் கேழ்வன் செய்ய தாள் என்னும் புண்டரீகம் அகமலரில் வைத்து போற்றும் பொற்பினார். தொண்டர் பலரும் வந்து ஈண்டினர். அதாவது தொண்டர் பலரும் வந்து ஈண்டி அப்படி அடியார் பெருமக்கள் நிறைய வந்து உண்ணத்தொலையா என்ன சொல்ற உண்ணத்தொலையா அமுது ஊட்டி அப்படின்னா எப்பொழுதும் அடியார் பெருமக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அமுது கொடுப்பது, அப்புறம் அது மட்டுமல்ல கொண்டு செல்ல இருநிதியம் முகந்து கொடுத்து குறைந்தடைவார்கள். அப்படி அவர்கள் எடுத்து செல்லுவதற்கு அதுபோக செல்வத்தையும் ஏன்னா இவர் ஒரு குறுநில மன்னர் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு செல்வத்தையும் கொடுத்து அனுப்புவார் என்று சொல்லி, அது அப்படி செஞ்சா மட்டும் போதுமா அப்படின்னா குறைந்தடைவார் அப்படின்னு, அது ரொம்ப முக்கியங்க. குறைந்தடைவார் அப்படின்னா அவங்க ரொம்ப பணிவா இதையெல்லாம் செய்வாராம். அதாவது நம்முடைய சிறு தொண்ட நாயனாரோட குணத்துல வரும், அடியார் முன்பு தன்னை சிறிதாக ஒழுகுதல், தன்னை சிறியதா காட்டிக்கொள்வது. அடியார் முன்னாடி வந்து நேரா நிக்கிறதுக்கு கூட நம்முடைய அருளாளர்கள் வந்து கொஞ்சம் நாணி நிற்பார்கள். ஆமா, நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதக யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் என்று சொல்லி சிறு தொண்டர் நாயனர் குணத்துல வரும். அவர் அடியார்கள் முன்னாடி எப்படி இருப்பார் அப்படிங்கிறதே சொல்றார். அப்படி பணிவா நிற்பாராம். அதனால் அவருக்கு பேரு சிறு தொண்டர் என்று சொல்லி பெயர். ஏன்னா அவர் பெரிய படை தளபதி பரஞ்சோதியார் அவருடைய பெயர். ஆனா சிறு தொண்டர் என்ற பெயர் நாமம் வந்தது அப்படி தன்னை குறைத்து கொண்டிருந்ததனால் என்று சொல்லி சொல்வார். அப்படி இருநிதியம் அப்படின்னார், சங்கநிதி பதவிநிதி என்று சொல்லக்கூடிய 2 நிதிகளும் கொடுத்தது மட்டுமல்ல, அந்த குறைந்தடைவார் அப்படிங்கிறத நம்ம சிவபுண்ணியம் செஞ்சாலும் அடியார்களுக்கு பணி செய்தாலும் எப்படி நாம் இருக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்றேன்.
நம்மை நாம் தாழ்த்தி கொண்டு எந்த இடத்துலையும் நம்ம நம்மளை உயர்வாக காட்டிக்கொள்ளக்கூடாது. தொண்டு செய்வது முக்கியம் அல்ல, அந்த பணிவு என்று சொல்லுவது சைவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் ஊழ் பெறல் அரிது என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல். அப்ப நம்ம அடியாளுக்கெல்லாம் நிறைய தொண்டு செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அந்த இருமாப்பு வந்துடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா, பணி செய்யக்கூடிய நம்ம தான் பணிவா இருக்கணும், அவர்களை மேன்மைப்படுத்தி நாம இருக்கணும் என்று சொல்லி சொல்றாரு. குறைந்தடைவார் அப்படின்னார். வண்டு மருவும் குழலுமையால் கேள்வன் செய்ய தாள் என்னும், அதாவது உமையால் கேள்வன் செய்ய தாள் என்னும் புண்டரீகம் அகமலில் வைத்து போற்றும் போற்றினார். அதாவது இறைவனுடைய திருவடியை தன்னுடைய நெஞ்சில வச்சு போற்றுவாராம். அந்த அகமலர்னா இதய தாமரையில் வைத்து போற்றக்கூடியவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி சொல்றார். அப்படி அதாவது உண்ணத்தொலையா அமுதூட்டி அப்படின்னார் இந்த பாட்டுல. அப்படின்னா அன்பரானவர் அளவிலார் உள மகிழவே நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மையால் அப்படின்னா இளையான் புராணத்தை சொல்வார். அப்படி நாலு நாள் அடியார்கள் அமுது உண்ண அவர்கள் வாழ்த்த நாயனார் எப்படி வாழ்ந்தாலாம், குபேரனை போல வாழ்ந்தார். அப்ப அடியார்கள் மனம் மகிழும்படியாக நாம அமுது விட்டணும். அதான் ரொம்ப முக்கியங்க. அதான் உண்ணத்தொலையா அமுது ஊட்டினர். புண்டரீகம் அகமலரில் வைத்து போற்றும் பொறுப்பு அப்படின்னார். அப்படின்னா நெஞ்ச தாமரை மலரில் நியதியாய் நினைத்து பூசிக்கும் தன்மை அப்படிங்கிறார். அகனமர்ந்த அன்பினராய் அறுவகை செற்ற ஐம்பொருளும் அடக்கி ஞான புகழுடையோதம் உள்ள புண்டரீகத்துள்ளருக்கும் பிராணர் என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவேலிமலை தேவாரத்தில் சொல்றாருங்க. அது பெருமான் எங்க வச்சிருக்கணும்னா இதய தாமரையில வைத்து பூசை செய்யணுங்க. பூசைத்தானம் என்று சொல்லுவது நமக்கு இதயம்தான். ஆமா, அப்படி வைத்திருப்பாரா இறைவனையாங்க. ஏன்னா அவர் யோக நிலையில நின்றவர். அதனால இறைவனுடைய திருவடி எங்க வச்சிருப்பாராம், புண்டரீகம் இறைவனுடைய திருவடிய அகமலரில் வைத்து போற்றும் பொறுப்பு அப்படின்னார். அப்படியே தன்னுடைய இதய தாமரையில் வைத்து போற்றக்கூடியவர் என்று சொல்லி சொல்றார். ஆமா, மணியை பொன்னில் பதிப்பது போல் அகம்னா உள்ளம், இதயம்னா பூசைத்தானம். ஆமா, அகம் என்று சொல்லுவது உள்ளம், இதயம் என்று சொல்லுவது தான் பூசைத்தானம். அகப்பூசை செய்கின்ற பொழுது நம்முடைய இதயத்துல 1000 இதழ் கொண்ட ஒரு தங்கத்தாமரை இருப்பது போல நாம பாவனை செய்து அதிலே பெருமானை எழுந்தருள் செய்து பூசை செய்யணும். அதுதான் அகப்பூசை செய்யக்கூடிய ஒரு முறை என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லுவார்கள். அந்த அகப்பூசையில என்ன அப்படின்னா, அதாவது அங்க அன்புதான் எல்லாமே. அப்படிதான் அப்பர் சாமிகள் சொல்றார். நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றவி காட்டினோமே அப்படின்னார். 8 புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 புஷ்பங்கள் என்ன அப்படின்னா, அட்ட புஷ்பங்கள் கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்பு. இதாங்க. இது எல்லாத்துக்கும் மேல என்னன்னா அன்பு அப்படிங்கிறது தான். அதான் சொல்றேன், நேயம் நேயமே நெய்யும் பாலா. நேயம்னா அன்பு, அதுதான் நிவேதனமும், அதுதான் அபிஷேகமும், அங்க அன்புதான். ஆனா இந்த 8 புஷ்பங்கள் அப்படிங்கிறது கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்பு. எல்லாத்துக்கும் மேல அன்புதான் சொல்லப்படுவது. இப்படி இறைவனை உள்ளத்தாமரையில் வைத்து பூசை செய்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி சொல்றார். அப்படி பல நாள் அவர் பூசை செய்து கொண்டு வந்ததனால அவருக்கு நம்பிகளுடைய தொடர்பு கிடைச்சதுங்க. பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனை நல்ல வழிபாடு செஞ்சாதான் நல்ல குருநாதர் கிடைப்பார். அது ரொம்ப முக்கியம். அதான் சொல்றார், இத்தன்மையராய் நிகழும் நாள் எல்லை இல்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்த நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து நித்த அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமத்தலை நின்றார். இப்படி பணி செய்து கொண்டு வருகின்ற பொழுது, அதாவது இத்தன்மையராய் நிகழும் நாள் எல்லையில்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி, எல்லையில்லா திருத்தொண்டினுடைய மெய்ப்பணியை, அதாவது அடியார் பெருமக்களை உலகறிய விதியால் வணங்கி, இந்த உலகம் அறியும்படியாக விதியால் வணங்கி அப்படின்னார். விதியால் வணங்கி அப்படின்னா, அதாவது அவர் திருத்தொண்ட தொகை பாடுகின்ற பொழுது எப்படி அந்த திருக்கூட்டத்தை வணங்கினார் அப்படிங்கிறது அங்க கருத்தாட்கொண்ட புராணத்தில் வரும். நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற அப்படின்னார். நீதினா என்னன்னா,
அடியார்களை வணங்குவதற்கு என்று சொல்லி ஒரு நியதி இருக்கு. யார்? இறைவனே சொல்றார். அப்படி இறைவனே சொல்லுகின்ற பொழுது அதான் அப்பதான் அவர் வணங்குறாரு. தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றெய்தி நின்றலியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி பேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்வார். எப்படி அடியார்களை வணங்கணும்னா, முதல்ல திருக்கூட்டத்தை மொத்தமா வணங்கணும். அப்புறம் ஒவ்வொரு அடியாரையும் தனித்தனியா போய் வணங்கணும். எப்படி? முதல்ல பஞ்சாங்கமா விழுந்து வணங்கணும், அப்புறம் அஷ்டாங்கமா விழுந்து வணங்கணும். இப்படியெல்லாம் திருக்கூட்டத்தை வணங்க வேண்டும் என்று விதி இருக்குது. அதான் சொல்ற, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கோரை என்று சொல்லி கருத்தாட்கொண்ட புராணத்துல வரும். அப்படி எல்லையில்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மையனை அப்படின்னார். அப்படி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை எல்லாம் விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தநலம். மெய்யடியார் சித்தநலம் அப்படின்னா உண்மை அடியாரது சித்தத்துள் நீங்காது நிலை பெற்று விளங்கும் திருத்தொண்ட தொகை பதிகம்னா சொல்றாரு பாருங்க. திருத்தொண்ட தொகை பதிகத்தை, அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, திருத்தொண்ட தொகை பதிகம் அவ்வளவு சிறப்பு. ஏன்னா 63 நாயன்மார்கள் 9 அடியார்களை பற்றிய ஒரு திருப்பதிகம் திருத்தொண்ட தொகை. அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது மூலமான திருத்தொண்ட தொகை அப்படிம்பாரு சேக்கிழ பெருமான். அதே மாதிரி தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை அப்படிம்பாரு, சுந்தர திருத்தொண்ட தொகை அப்படிம்பாரு, தீதில்லா திருத்தொண்ட தொகை அப்படிம்பாரு. இப்படி பலமாறு அந்த திருத்தொண்ட தொகைக்கு அடை சொல்லுவார் சேக்கிழ பெருமான். இந்த சரீரத்தில் என்ன சொல்றாருன்னா, மெய்யடியார் சித்த நிலவும் திருத்தொண்ட தொகையினர். நல்ல அடியாருடைய சிந்தனையை விட்டு நீங்காது இருக்கக்கூடியது திருத்தொண்ட தொகை. எந்த பதிகம் தெரியுதோ தெரியலையோ, ஆனா அடியாராக இருக்கக்கூடியவர்களுக்கு திருத்தொண்ட தொகை கண்டிப்பா தெரியணும், தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நித்தம் உண்மை. சித்தன் அப்படின்னா அந்த மெய்யடியார் சித்தனிடம் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து அந்த திருத்தொண்ட தொகையை பாடிய நம்பிகளை, அதாவது அந்த திருத்தொண்ட தொகையை பற்றி இவ்வளவுதான் அதனுடைய பெருமை என்று சொல்ல முடியாது. நம்பிகளுக்கே ஒரு பெருமை என்னன்னா, திருத்தொண்ட தொகை பாடியதுதான் பெருமை. ஏன்னா அவருடைய அவதாரமே அதுதான். சேக்கிழ பெருமான் அவதாரத்தை சொல்லுகின்ற பொழுது திருமலையில சொல்றார், மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னு. திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சுந்தரரை கீழே மண்ணுலகத்துக்கு அனுப்பினவர் பெருமான். மண்ணுலகத்துக்கு ஏன் வந்தார் அப்படின்னா, திருத்தொண்ட தொகை பாட வேண்டும் என்பதற்காகவே அவர் அனுப்பப்பட்டவர் தான் நம்முடைய நம்பிகள். இறைவனுடைய திருவருளால நமக்கு இங்க அவர் நம்ம எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக நமக்காக திருத்தொண்ட தொகை பாடியவர் நம்பிகள். அதான் சொல்றார். அறிந்து, அதாவது நால்வர் நான்மணி மாலையில நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் சொல்றார், அறிந்து செல்வமுடையான மலகைப்பதியை தோழமை கொண்டு உரழ்ந்த கல்லுடையான ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவானினை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவாய்த்துகளும் முதல் கண் பெருமானே என்று சொல்வார். ஏற்கனவே சிவபெருமானுக்கு அலகாபுரியில் இருக்கக்கூடிய குபேரன் தோழராக இருக்கிறாராம். இப்ப நல்ல மெத்த படித்த ஒரு அறிவாளி தோழனாக வேண்டும் என்று சொல்லி நீண்ட நாட்கள் சாமி பார்த்துட்டு இருந்தாராம். அதுக்காக அவர் காத்துட்டு இருந்தாராம். இருந்து அப்படிம்பாரு சிவபிரகாஷ் சாமிகள். அப்பதான் நம்பிகள் அவதரிக்கின்ற பொழுது அவரை தோழராக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நமக்கு நால்வர் நான்மணி மாலை ஆசிரியர் சொல்கிறார். இப்படி மாதுரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மன இசை ஞானியார்வாள் தீதகன்று உலகம் உய்ய திருஅவதாரம் செய்வார். இந்த உலகத்தில் தீமைகள் நீங்கி நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காக அவதரித்தவர் நம்பிகள் அப்படிங்கிறார். தேசமுய்ய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார். இந்த உலகம் உய்யும்படியாக அந்த திருத்தொண்ட தொகை அருளியவர் நம்முடைய நாயனார், நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்றார். அது இறைவனே அடியெடுத்து கொடுத்தது. தொல்லைமாள் வரைவுயர்ந்த தூயாள்தன் திருப்பாகன் அல்லல் தேர்ந்து உலகுய மறையழைத்த திருவாக்கால் தில்லைவாழ்ந்ததும் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்து செய்ப்பா மொழி என்றார் என்று சொல்லி தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்றார். அதுவும் நம்பிகளுடைய பெருமைகளை இன்னும் வேணும்னா சங்கிலி நாச்சியாரிடத்தில் இறைவன் சொல்லுகின்ற பொழுது சொல்றார், சாரும் தவத்து சங்கிலிகள் மேறுவரையின் மேம்பட்ட தவத்தான் சாலை என்பால் அன்புடையான் என்று சொல்லி அவனை நீ மனதால் அணைந்துகொள் என்று சொல்லி சொன்னார். சங்கிலியாரிடத்தில் இறைவன் சொல்லுகின்ற பொழுது, நீ பெரிய தவமுடையவள் தான், ஆனா சுந்தரன் எப்படின்னா நான் இருக்கக்கூடிய இமயமலையை விட சிறந்த தவமுடையவன் என்று சொல்லி சொன்னார்.
அப்ப சுந்தரருடைய பெருமை இன்ன என்று சொல்ல முடியாத ஒரு பெருமை இறைவனே சொல்லுகிறார். அப்படி விதியால் வணங்கி திருக்கூட்டத்தை கண்டு இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமரால் பரவி சென்றார். அப்படியே அவர் இறைவனுடைய திருவடியை வணங்கி கொண்டு செல்லுகிறார். அங்க தேவாசின் மண்டபத்தில் அடியார் பெருமக்கள் எல்லோரும் குழுவிட்டு இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் பார்த்து இவங்களுக்கெல்லாம் என்னைக்கு நான் அடியேனாக ஆவது என்று சொல்லி அப்படி செல்லுகின்ற பொழுது இறைவன் அவருக்கு வாயிலில் வந்து காட்சி கொடுக்கிறார், ஆரூர் பூங்கோயிலில். அப்ப இறைவன் சொல்லுகிறார், அப்பதான் சொல்றார், பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார் உணமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார் எவரைனே அடைவாய் என்று சொல்லி அவங்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி ஆரூர் பெருமான் அவர்களோடு சென்று நீயும் அணைந்து கொள் என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால், இறைவனே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சுந்தரரை அந்த திருக்கூட்டத்தை சென்று அணைந்து கொள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் பெருமை பெற்றவர்கள் என்று சொல்வார். அப்படி இவரை நீ அடைவாய் என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிகள் சொல்றார், நான் எதந்தீர் நெறியை பெற்றேன் என்றதிர் வணங்கி போற்ற. இப்ப மீண்டும் சாமி சொல்றார், நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை போதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கோர. அதாவது அவர்கள் எல்லாம் நீதியால் வணங்கு. இப்ப அடியார் திருக்கூட்டத்தை வணங்குவதற்கென்று ஒரு நியதி இருக்கிறது. அது மாதிரி வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப நம்பிகள் சொல்றார், நான் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் சாமியே சொல்லியும் கூட அவர் பாடலை. அதுக்கு அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் இறைவனே வந்து தில்லைவாழந்தனம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்கிறார். அதற்கு பிறகு அந்த திருக்கூட்டத்தை வணங்கி தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றெய்து நின்றலிய வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி பேரடியேன் ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்தார் என்று சொல்லி அந்த திருக்கூட்டத்தை பலமுறை வணங்கி அதற்கு பிறகு திருத்தொண்ட தொகை அருள் செய்கிறார் நம்முடைய நம்பிகள் என்று சொல்லி தடுத்தாட்கொண்ட புராணத்திலே மிக விரிவாக போற்றி இருக்கிறார். அப்ப ரொம்ப அதாவது நம்முடைய பெருநிலை குறும்பனாயினார் நம்பிகளை குருநாதராக கொண்டதுக்கு என்ன காரணம்னா அவர் திருத்தொண்ட தொகை கொடுத்ததுதான் காரணம். அதான் ரொம்ப முக்கியம். நித்தன் அருள் பெற்ற நம்பியை பணிந்ததனாலே நித்தன் அருள் பெற்றனர், நம்பிகளை வணங்கியதனால அவர் பெருமானுடைய திருவருளையும் பெற்றார் என்று சொல்றார். இப்ப இறைவனுடைய திருவருள் நமக்கு எளிதாக வேண்டும் என்று சொன்னா என்ன செய்யணும்? நம்முடைய பரமாச்சாரியார்களை வழிபாடு செய்யணும். பரமாச்சாரியார் வழிபாடு செய்கின்ற பொழுது பெருமான் திருவருள் நமக்கு எளிமையா கிடைக்கும். அதாவது ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி குறுகிய ஒரு வழி அடியார்களை வழிபாடு செய்வது என்று சொல்றார். அடுத்த திருப்பாட்டுல மையார் தடங்கள் பறவையார் மணவாளந்தன் மலர்கழல்கள் கையால் தொழுது வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் செய்யால் கோணும் நான் முகனுமறியா செம்பொர்த்தால் இணைக்கேல் உய்வான் சேர உற்ற நெறி இதுவே என்று அன்பினில் உய்த்தார். மையா தடங்கள் பறவையார் மணவாளந்தன் மலர்கழல்கள், பறவைநாச்சியாருடைய கணவனாக இருக்கக்கூடிய சுந்தருடைய திருவடிகளை கையால் தொழுது நேரில் பார்த்து அவருடைய திருவடிகளை கையாலே வணங்கி வாயினாலே அந்த திருவடிகளை வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாடு அப்படின்னா மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய முக்கரணங்களாலும் பெருமான் நம்பிகளை வழிபாடு செய்திருக்கிறார் நம்முடைய பெருமலை குறும்பர். செய்யால் கோணும் நான்முகனும் அறியா செம்பொத்தால் இணைக்கேல், அது திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத அந்த சிவந்த திருவடிகளை உய்வான் சேர உற்றநெறி இதுவே என்று அன்பினில் உய்த்தார் என்று சொல்லி, அப்படி உய்த்தல்னா முதலில் அடியார் பணி, அடுத்து சிவன் தாள்களை அகமலில் வைத்து போற்றினார். பாருங்க, முதல்ல அடியார் பணி செஞ்சார், அப்புறம் பெருமான் திருவடிகளை தன்னுடைய அகமலரிலே வைத்து போற்றினார். இந்த புண்டரீக தாள் போற்றும் என்று சொல்றார். அப்படி அதன் பயனாக நம்பியை பணிந்து அவர் பாதம் நியமமாக நினைத்து அதனையே சிவன்தால் சேர உற்றநெறி என்று உய்த்தனர் என்று சொல்றார். ஒவ்வொன்றும் அப்படியே அவர் செய்த பணி பார்த்தா அடியார் பணியின் மூலமாக இறைவன் திருவடி அகமலரில் வைத்து போற்றினார். அந்த இறைவன் திருவடி அகமலரிலே வைத்து போற்றியதன் காரணமாக நம்பிகளை பணியக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றார். நம்பிகளுடைய திருவடி நியமமாக நினைந்து அதனையே வழிபாடு செய்ததனால இறைவன் திருவடி சேர உற்ற நெறியை உய்த்தார் என்று சொல்றார். அதாவது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல வரும் காலத்தை வழிபாடு செய்த பாங்கினை சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார். அதாவது காலத்தினாதரை கும்பிட்டதனுடைய பயன் என்னாச்சுன்னா
கண்ணப்ப நாயனுடைய திருவடியை வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கே அப்படின்னு சொல்றார். அதான் அடுத்த திருப்பாட்டில் சொல்றார், நாளும் நம்பியாரூர நாமம் நபின்ற நலத்தாலே ஆளும்படியால் அணிமாதி சித்தியான அணைந்ததற்பின் மூலும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்ப கிளம்பினார். அதாவது என்ன பண்ணுவார்னா, தினசரி எப்பொழுதும் நம்பிகளுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருப்பது. இதுக்கு பேர் ஆச்சாரிய பஞ்சாக்கரன்னு பேருங்க. அதாவது குருநாதருடைய திருநாமத்தை இடையறாது சொல்லிக் கொண்டிருப்பது. எப்படி இறைவன் திருநாமத்தை சொல்லுகிறோமோ அதே மாதிரி குருநாதருடைய திருநாமத்தை சொல்லுவது. அது அப்படி சொல்லிக்கொண்டே இருப்பாராம். நாளும் நம்பி யாரோரு நாமம் என்ற நிலத்தாலே அப்படி சொன்னதுனால அனிமாதி சித்தியான அணைந்ததன் பின்னர். அப்படின்னா அனிமாதி சித்தினா அட்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய 8 வகையான சித்திகளை அவர் அடைய பெற்றார் என்று சொல்றார். 8 வகையான சித்தி என்று சொல்லுவது திருவிளையாடல் புராணத்தில் வருங்க. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லி அந்த 8 வகை சித்திகளையும் பெறப்பெற்றவர் நம்முடைய பெருமலை குரும நாயனார். அப்படி அதை பெற்று மூலும் காதலுடன் பிறகு முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் அப்ப பெருமானுடைய நம்பிகளுடைய நாமத்தை சொன்னார். அதற்கு பிறகு அனிமாதி சித்திகள் பெற்று அதற்கு பிறகு முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வாம் பரிசு வாய்ப்பு கிளம்பினார் என்று சொல்லி அப்படி 4 பேர்களும் ஆச்சாரிய பஞ்சாக்கரம் என்று சொல்வார்கள். இறைவன் திருநாமத்தை சொல்லுவதற்கு அது அதை போலவே ஒத்த பெருமையுடையது 4 பெருமக்களுடைய திருநாமங்க. அந்த 4 பெருமக்களுடைய திருநாமமே நம்மளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கும்னா 5 எழுத்தாக அமைந்திருக்கும். ஒற்றெழுத்தை நீக்கி பார்த்தோம்னா 5 எழுத்து வருங்க. ஆமா, நாவுக்கரசு, திருங்கிறத விட்டுறணும், நாவுக்கரசு என்பதில் 5 எழுத்து இருக்கு. ஞான சம்பந்தர் 5 எழுத்து இருக்கு, ஒற்றெழுத்தை நீக்கிறணும், புள்ளி வச்ச எழுத்து. அப்புறம் மாணிக்க வாசகர் 5 எழுத்து வரும், நம்பி ஆரூரர் 5 எழுத்து வரும். அப்படின்னா இறைவனுடைய திருவருளால் 5 எழுத்துக்கள் மட்டுமே அவங்களுடைய நாமத்தில் வந்து அமைய பெற்றது. இது பெருமானுடைய திருவருள். ஞான சம்பந்த பெருமானுடைய புராணத்துல மதுரையம்பதியிலே பாண்டிய மன்னன் அப்படியே வெப்பு நோயால் அப்படி அயர்ந்து படுத்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு உணர்வும் இல்லாத படுத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் இங்க வந்தாருன்னா இந்த வெப்பு நோய் மட்டுமல்ல பிறவி நோயும் நீங்கும் என்று சொல்லி இருவரும் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஞான சம்பந்தர் அப்படின்னு சொன்னது பாண்டியனுடைய காதுக்குள்ள போயிடுது. அப்படி அந்த ஞான சம்பந்தங்கிற அந்த மந்திரம் பாண்டியனுடைய காதுக்குள்ள சென்ற உடனே அவர் எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிறார். எந்திரிச்சு உட்கார்ந்து வேற பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதை சேக்கடா பெருமாள் எப்படி ஆச்சு அப்படின்னா அந்த நாமம் இருக்குது பாருங்க, அந்த நாமத்தினுடைய ஒரு சிறப்பு, அந்த பெயர் ஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய பெயர். சேக்கடா பெருமான் அதை நமக்கு சொல்றார். மீனவன் செவியன், மீனவனா பாண்டியன், மீனவன் செவியனோடு மெய்யுணவு அழைப்போர் கூற ஞான சம்பந்தர் என்னும் நாம மந்திரமும் செல்ல அயற்சிதனில் நீங்கி என்று சொல்றார். அயற்சினா ரொம்ப படுத்திருக்கிறார், அது நீங்கி மாற்றம் ஒன்று உரைக்கலுற்றான் என்று சொல்லி சேக்கடா பெருமான் நமக்கு அந்த இடத்துல சொல்வார். அப்படின்னா ஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய நாமம் முதல்லயே குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் பேசுவது அந்த காதுக்குள் போகும். அதனால் அவர் எழுந்து அமர்ந்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அப்பூதி நாயனாருடைய புராணத்தில் அப்படித்தான். அப்பூதி நாயனார் தன்னுடைய குழந்தைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, அளக்கக்கூடிய அளவைகளுக்கு திருநாவுக்கரசு, மாடு கன்றுகளுக்கு திருநாவுக்கரசு, இப்படி தண்ணீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசு, எப்ப பார்த்தாலும் திருநாவுக்கரசு. அந்த திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய நாமத்தை சொல்லியே நற்கதி அடைந்தவர் நம்முடைய அப்பூதி நாயனார். அதான் திருநாவுக்கரசு நாயனாரை அவர் ஒரு குருநாதராகவே கொண்டிருந்தவர். அனைத்தும் சிவநாமம் தான் என்று சொல்றார். அதுவும் நாவுக்கரசு பெருமானை அவர் வைத்திருந்த ஒரு அளவு அவ்வளவு அன்போடு வைத்திருந்தார் என்று சொல்வார். இப்படி நாயனார் இப்படி ஒழுகி வருகின்ற காலத்துல மண் தொண்டர் கொடுங்கலூர் போய் சேர்றார். இப்படி நாயனார் அவர் அடியார் பணிகள் செய்து நம்பிகளுடைய திருவடிகளை வணங்கி இறைவன் திருவடிகளை வணங்கி கொண்டிருக்கின்ற காலத்துல நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுங்கலூர் செல்லுகிறார். அது வெள்ளானை சருக்கத்துல ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் கொடுங்கலூர் செல்லுகின்ற பொழுது அஞ்சை களத்தப்பரை வழிபாடு செய்து அப்ப வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனுடைய திருவருளினால அவருக்கு
நாளைக்கு வடகிழை செல்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. அப்படி வந்து விடுகின்ற பொழுது அவர் நெஞ்சில் நினைக்கிறார், நம்பிகள் வந்து நாளை கைலை சென்று விடுவோம் என்று நினைப்பதை நாயனாரும் அறிந்து கொள்கிறார். நம்முடைய பெருமலை குறும்பு நாயனார் நாளைக்கு சுவாதி நட்சத்திரத்தன்று சுந்தரர் கைலை சென்று விடுவார் என்று சொல்லி இவரும் அறிந்து கொள்ளுகிறார். அவர் நாளை செல்லுகின்ற வரைக்கும் அவர் பிரிந்த பிறகு நம்ம இந்த மண்ணுலகத்தில் வாழக்கூடாது என்று சொல்லி முந்தைய நாளே அதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய யோக சக்தியின் மூலமாக பெருமான் திருவடி அடைய போறார். அந்த பாட்டில் சொல்றார், அஞ்சை கலத்து நஞ்சுண்ட அமுதை பரவி அணை உருவார் செஞ்சொல் தமிழ் மாலைகள் மொழிய தேவர் பெருமான் அருளாலே மஞ்சில் திகழும் வடகையிலை பொறுப்பில் எய்த வரும் வாழ்வு நெஞ்சில் தெரிய இங்குணர்ந்தார் நீடுமிழலை குறும்பனார் அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை பரவி அனைவுருவார். அப்படி அஞ்சை களத்து பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செஞ்சொல் தமிழ் மாலைகள் மொழிய தேவர் பெருமான் அருளாலே மஞ்சில் திகழும் வடகையிலை பொறுப்பில் எய்த வரும் வாழ்வு நெஞ்சில் தெரிய இங்குணர்ந்தார் நீடுமிழலை குறும்பனார் என்று சொல்லி இங்கிருந்தபடியே மிரளையில் இருந்தபடியே அவர் அறிந்து கொள்ளுகிறார். அப்படி நெஞ்சில் தமிழ் மாலை தலைக்கு தலைமாலை அணிந்த என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்துல தான் சொல்றார். அந்த தலைக்கு தலைமாலை அணிந்த என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்துல வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் என்று சொல்லி பாடுறாருங்க. அந்த பதிகத்தை பற்றி அது வந்து ஒரு முக்தி விண்ணப்ப பதிகங்க. அதாவது அந்த பதிகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பாசம் அடுத்த வாழ்க்கை அறுத்திட வேண்டும் என்று அன்பர் அன்பினில் பாட என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த பதிகத்தை சொல்றார். அதாவது அந்த தலைக்கு தலைமாலை பதிகத்தை சொல்லுகின்ற பொழுது பாசம் அடுத்த வாழ்க்கை அறுத்திட அன்பர்தம் அன்பினில் பாட என்று சொல்லி சொல்வார். அப்படி அந்த பதிகத்துல வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் விட்டடியேன் என்று சொல்லி பாடுகின்ற பொழுது உடனே இறைவன் அங்கிருந்து வெள்ளை யானை அனுப்பியதாக நமக்கு அந்த வெள்ளானை சருக்கத்திலே போற்றப்படுகிறது. உடனே இவருக்கு மனை வாழ்க்கை வெறுத்து விட்டது. வந்த வேலை முடிஞ்சது, தடுத்தாட்கொண்ட வேலை முடிஞ்சது. எதுக்காக தடுத்தாட்கொண்டார்? அவரை தாட்கொண்டு அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டார். அதனால இப்ப வந்து வெள்ளை யானை அனுப்புறார் தேவர் பெருமான் அருளாலே. அது அங்கிருந்த தேவர்கள்கிட்ட அயன் முதல் உள்ளிட்ட தேவர் திருமால் பிரம்மா இந்திரன் போன்ற எல்லா தேவர்களையும் அழைத்து அவர் எல்லா தேவர்களையும் நம்முடைய சாமி சொல்றார், ஒன்று சிந்தை நம் ஊரனை கும்பர் வெள்ளானையுடன் ஏற்றி சென்று கொண்டு இங்கு வாரும் என்று அயன் முதல் தேவர்களுக்கு அருள் செய்தார் என்று சொல்லி சொல்றார். பெருமானே வந்து எல்லா தேவர்களுக்கு அருள் செய்கின்ற பொழுது எல்லாரும் வந்து அவரை அழைத்து கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி வெள்ளானை சருக்கத்தில் நம்ம பார்க்கிறோம். எய்த வரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய. அப்படி கொடுங்கோலூரில் களரிற்றறிவார் அரண்மனையில் எழுந்தருளின் நம்பிகள் தாம் கையிலைக்கு எழுந்தருளும் முதல் நாளில் மனத்தில் கொண்டது. நாளைக்கு போகணும்னு நினைக்கிறார். இப்படி யானையெல்லாம் வந்து நிற்கணும் அவருக்கு தெரியாது. நாளைக்கு கையிலை செல்ல வேண்டும் என்று சொல்லி மனதிலே கொள்ளுகின்ற பொழுது கொடுங்கலூரில் நம்பிகள் எண்ணியதை மிளலையில் இருந்தபடியே நாயனார் உணர்ந்தார். காரணம் அவர் பெற்ற யோக காட்சி. அனிமாது சிற்றிகள் இத்தகைய ஆற்றலை அளிக்க வல்லவை என்று சொல்லி அதற்கு காரணம் வந்து அவர் யோக நிலையிலே நின்றதனால அவர் வந்து அதை அடைய பெற்றார் என்று சொல்லி சொல்றார். இப்படி மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்த வன் தொண்டர் நன்னற்கரிய திருக்கையிலை நாளை எய்த நான் பிரிந்து கண்ணில் கரியமணி கழிய வாழ்வார் போல வாழேன் என்று எண்ணி சிவந்தால் இன்றே சென்றடைவன் யோகத்தால் என்பார். மண்ணில் திகழும் திருநாவலூர் வந்த வன்தொண்டர், நாவலூரில் அவதரித்த வன்தொண்ட பெருமான் நன்னற்கரிய திருக்கையிலை சென்று சேர முடியாத அந்த கையிலையை நாளை அவர் எய்தி விடுவார். ஆனால் அவரை பிரிந்து நான் வந்து கண்ணில் கரியமணி கழிய வாழ்வார் போல, கரிய மணியில்னா கண் இல்லை அப்படி மாதிரி ஒரு கரிய மணி போல தன்னுடைய குருநாதரை வைத்திருக்கிறார் குறும்பநாயனார். அதனால கண்ணில் கருமணி கலைந்தால் எப்படி கண்ணு இருக்காதோ அது மாதிரி என்னுடைய குருநாதர் இல்லாம நான் வாழ முடியாது என்று சொல்லி அப்படி வாழேன் என்றெண்ணி சிவந்தால் இன்றே சென்றடைவேன் என்று சொல்லி யோகத்தால் நான் யோகத்தின் மூலமாக இன்றே பெருமான் திருவடியை அடைவேன் என்று சொல்லி, அதாவது சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த கொடுங்கலூர் அரண்மனையில் இருந்து மனசுல நினைக்கிறார், நாளைக்கு கையிலை செல்ல வேண்டும் என்று சொல்லி மனசில் நினைக்கிறார். அவர் நினைத்ததை அங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? பெருமலை குறும்பநாயனாருக்கு தெரிந்து விடுகிறது. அதை தான் வந்து இப்போ வந்து
அவரை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி அதை நன்னற்கரிய பிறரால் நேரே சென்று நணுகுதற்கரிய இது இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய சிறையத்தில் பார்க்கலாம். அவர் எலும்புகள் எல்லாம் தேய அவர் அப்படியே தவழ்ந்து கொண்டும் புரண்டு கொண்டும் கையிலே செல்லுகின்ற பொழுது பெருமான் அவரை பார்த்து சொல்றார், கையிலைமாள் வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுட பான்மையோர் அடைவதற்கு எளிதோ அயில்கொள் வேல்படை அமரரும் அணுகுதற்கு அரிதால் என்று சொல்வார். எப்பா எங்கப்பா போறேன்னு சொல்லுகின்ற பொழுது கையிலை பெருமானை காண நான் செல்லுகின்றேன் என்று சொல்லி ஆளும் நாயகனை கையிலையின் கண்கொண்டு காணாமல் மாளிமை உடல் கொண்டு மீளேன் என்று சொல்லி ஒரு முனிவர் கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமானிடத்தில் அவர் சொல்லுகின்ற பொழுது அப்ப இறைவன் சொல்றார், கையிலை மாள் வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுடப்பான்மையோர் அடைவதற்கு எளிதோ. மனித உடம்போடு அங்கு செல்லுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, தேவர்களும் அங்கு செல்ல முடியாது என்று சொல்லுகின்ற பொழுதுதான் மீண்டும் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆளும் நாயகனை கையிலையன் கொண்டு காணாமல் மாலும் உடல் கொண்டு மீளேன் என்று சொல்லி உறுதியாக அவர் சொல்லுகின்ற பொழுதுதான் அப்ப பெருமான் செல்ல முடியாது என்று சொல்லி அங்கிருந்து அவருக்கு திருவையாற்றிலே காட்சி கொடுப்பதாக அங்கு நாயனாரிடத்தில் அருளுகின்றார். அப்ப அந்த குளத்திலே மூழ்கி அவர் திருவையாற்றிலே காட்சி காணுவார். இது அந்த சரியத்தில் இருக்கக்கூடியது. கண்ணில் கரியமணி கரிய வாழ்வார் போலனர் நாயனார் நம்பிகளை தம் கண்ணினுள் மணி போல கருதி வழிபட்டு வந்தனர் என்பதாம். நாயனார் எப்படி வழிபாடு செய்து வந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அப்படின்னா, கண்ணினுள் மணி போல கருதி அப்படின்னு இறைவனை அடைந்து இன்புறுவதற்கு குருவருள் இன்றியமையாது, ரொம்ப முக்கியம். இறைவனை அடைந்து இன்புறுவதற்கு குருவருள் ரொம்ப இன்றியமையாதது. கருமணி இல்லாது காட்சி இல்லை, குருவருள் இல்லாது இறைவனை காண முடியாது. கருமணி இல்லாது காட்சி இல்லை, அது மாதிரி குருவருள் இல்லாது இறைவனை காண முடியாது என்று சொல்கிறார். அப்ப இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னா என்ன வேணும்? நமக்கு குருவருள் வேணும் அப்படிங்கிறார். அப்ப 4 கரணங்களும் ஒன்றாய் நல்லறிவு மேற்கொண்டு காணும் பிரம்மநாடி வழி கருத்து செலுத்த கபால நடு ஏலவே முன் பயின்ற நெறி எடுத்த மறைமூலம் திறப்ப மூல முதல்வ திருப்பாதம் அனைவார் கையிலே முன் அடைந்தார் 4 கரணங்களும் ஒன்றாய் நல்லறிவு மேற்கொண்டனர். அப்படி கரணங்கள், அந்த கரணங்கள் 4 நமக்கு இல்லைங்களா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லி அந்த கரணங்கள் எல்லாம் ஒன்றாக நல்லறிவு மேற்கொண்டு, நல்லறிவுனா நல்ல ஞான நிலையை அடைந்து நாயனார் எப்படி பெருமான் திருவடி அடைந்தார் அப்படிங்கறது சொல்றார். காலும் பிரம்மநாடி வழி கருத்து செலுத்தனர். அப்படியே மூச்சு காற்றை எல்லாம், அதாவது இடகளை பின்களை என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் போகக்கூடிய 2 நாடிகளையும் ஒன்றாக சுழுமுனை நாடி வழியாக செலுத்தி அவர் யோக நிலையிலே இருந்து கபால நடுவிலே ஏலவே முன் பயின்றனர் எடுத்த மறை மூலம் திறப்பனர். அப்படி அந்த கபாலம் திறப்ப அங்கிருந்து பெருமானுடைய திருவடியை அடைந்தார் என்று சொல்றாருங்க. அதாவது ஞானியர்களுக்கு உயிர் எப்படி போக அப்படின்னா கபாலத்தின் மூலமாக, கபால மோட்சம் என்று சொல்வார்கள். மனம் முதலிய கரணங்கள் 4ம் ஒன்றாக நல்ல அறிவினை மேற்கொண்டு உணர்ச்சியானது சுழுமுனை வழியே பிராணவாயுவை செலுத்த, அப்படி சுழுமுனை நாடி வழியாக பிராணவாயுவை செலுத்த கபால நடுவினில் மந்திரமானது பிரம்மாந்திர வாயிலை திறக்க அவ்வழியின் மூலம் சிவபெருமானின் திருவடிகளை அடைவாராகி திரு கையிலியை நம்பிகள் வந்தடைவதற்கு முன்பே அடைந்தார் என்று சொல்றார். அதாவது அந்த கபால மோட்சம் என்று சொல்லுவாங்க. ஞானியர்களுடைய உயிர் அப்படிதான் கபாலத்தின் வழியாக செல்லும் என்று சொல்வார்கள். 5 பேரறிவும் கண்களே கொல்ல நம்பிகளுடைய நிலை இப்ப எப்படி, அதாவது அந்த பாட்டுல சொல்றார், 5 பேரறிவும் கண்களே கொல்ல அலப்பெரும் கரணங்கள் 4ம் சிந்தையேயாக குணமுறும் ஒன்றும் திருந்து சாத்து பிகமேயாக எப்படி பெருமானை வழிபாடு செய்தார் அப்படிங்கிறது சொல்றார். இவருக்கு அதான் சொல்ற 4 கரணங்களும் ஒன்றாய், அந்த கரணங்கள் எல்லாம் எல்லாம் ஒரே பெருமான் திருவடியிலேயே இருக்குது, சிந்தனையிலேயே இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு நிலையை நம்பிகள் அடைவதற்கு முன்பே அவர் அந்த கபாலம் திறந்து அதன் மூலமாக அந்த உயிரை செலுத்தி பெருமானுடைய கையிலே அடைந்தார் என்று சொல்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இதுக்கு கபால மோட்சம், இது யோகிகள் உயிரினை தம் முயற்சியினால் வெளிச்செலுத்தும் முறை என்று சொல்றார். குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருவழி மாலம்
அறுக்க வல்லார்கட்கு அருள்வழி காட்டுவது அஞ்செழுத்துமே என்று சொல்லி திருமந்திரம் சொல்லுதுங்க. குருவழியாய குணங்களில் நின்று, குருவனுடைய அந்த திருவடியில நின்று கருவழியாய கணக்கை அறுக்க, பிறப்பை நீக்குவதற்கு வரும் வழி மாலம் அறுக்க வல்லார்கட்கு அருள் வழி காட்டுவது அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்தை சொல்லி அப்படி அருள் வழியிலே நின்று, இறைவனுடைய திருவருள் வழியில் நின்று தன்னுடைய உயிரை செலுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாயனார் செய்த அந்த அடியார் பணி அவரை சிவபெருமான் திருவடிகளிலே சேர்த்தது. பெருமான் திருவருள் கைவரப் பெற்றார். பெருமான் திருவருள் கைவரப் பெற்று குருநாதர் நம்பிகளிடத்திலே சேர்த்தது. இறைவனுடைய திருவருள் வந்ததனால நாயனாரை நம்பிகளுடைய திருவடியில் கொண்டு சேர்த்தது என்று சொல்லி நமக்கு அவர் எப்படி அதாவது அவர் குருநாதருடைய திருவடியை, நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடி எப்படி அடைய பெற்றார் அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார். அதாவது நால்வர் நான்மணி மாலை ஆசிரியர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா, சொல்றார், பெருமிரளை குறும்பரெனும் பரமயோகி பெரிது உவந்து உன் திருவடி தாமரை போற்றி விரைமலர்தோய் வந்தனை செய்கின்றான் என்றால் விளங்கிளையார் இருவரோடு முயங்கலாமோ உரைமதி நிந்தனை வெறுப்பது என்கொள் நின்னை உடையானுக்கு அடுத்த செயல் உனக்குமாயின் சுரர் முனிவர் பரவலூரும் பெரும் சீர் தொண்டத்தொகை செய்தோய் அறம் முதல் நாள் வகை செய்தோயே. என்ன சொல்றாரு அப்படின்னா, நால்வர் நான்மணி மலை ஆசிரியர் சொல்றாரு பாருங்க, பெருமிழலை குறும்பர் என்று சொல்லக்கூடியவர் திருமணம் செய்யாத ஒரு பெரிய யோகி. அவருக்கு திருமணம் கிடையாது. அவர் ஒரு யோகியாக வாழ்ந்தவர். அவர் உவந்து அவர் ரொம்ப விரும்பி உங்களுடைய திருவடி தாமரையை போற்றி விரைமலர் தோய் வந்தனை செய்கின்றான் என்றால், அவர் உங்கள் திருவடியை வணங்கி உங்களை குருநாதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நீங்க எப்படிப்பட்டவர்? நீங்க விரைமலர் தோய் வந்தனை செய்கின்றான் என்றால் விளங்கிளையார் இருவருடும் முயங்கலாமோ உரைமதி. ஏன்னா ஒரு யோகி உங்களை வணங்குகிறார், உங்களுடைய திருவடியை வணங்கி குருநாதராக ஏற்றுக்கொண்டார். ஆனா நீங்க ரெண்டு மனைவியோடு இருக்கலாமா என்று சொல்லி நான்மணி மாலை ஆசிரியர் சொல்றார், உரைமதி அப்படின்னு சொல்லி சொல்றார். நிந்தனை வெறுப்பது என்கொள். சரி, இருந்தாலும் உங்களை எப்படி வெறுக்கிறது? உங்களை உடையானுக்கு அடுத்த செயல் உனக்குமாயின் அப்படின்னார். உங்களை நீங்கள் உடையவராக பெருமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பெருமானுக்கு ரெண்டு மனைவி தானே, அதனால உரைக்குமாயின் சுரர் முனிவர் பரவலூரும் பெருஞ்சிறை தொண்ட தொகை செய்தோய் அறம் முதல் நாள் வகை செய்தோய் என்று சொல்லி, பெருமான நீங்க எப்படி தோழராக தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பெருமானும் அதே போல இருக்கிறார் என்று சொல்லி பெருமிழை குறுநாயனார் சொல்றார். அதாவது யோகிகள் எல்லாம் முற்றும் துறந்த முனிவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய பெருமையுடையவர் சுந்தரருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். துறந்த முனிவர்களும் பறவை துணைவான் என்னை தோழமை கொண்டான் என்று சொல்லி நான்மணி மாலை ஆசிரியர் சொல்றார். அது நம்முடைய முதல்ல திருமலை சிறப்பிலேயே வந்துடுதுங்க. உபமன்ய முனிவரே வணங்கக்கூடிய அளவுக்கு பெருமை பெற்றவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள். தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் என்று சொல்லி, அதுக்கு என்ன காரணம்னா, இறைவனுடைய திருவடியை தன்னுடைய நெஞ்சிலே வைத்து போற்றிக் கொண்டு இருக்கக்கூடியவர் சுந்தரர் என்று சொல்வார். இப்படி தேவரும் முனிவரும் வணங்குகின்ற மிக்க கீர்த்தி படைத்த திருத்தொண்ட தொகை அருளை செய்தவரே. என்னன்னா சுந்தரருக்கு ஒரு பெருமை என்னன்னா, தேவர்களும் முனிவர்களும் வழங்கக்கூடிய அளவுக்கு மிக்க புகழுடைய அந்த திருத்தொண்ட தொகை அருளை செய்ததுதான் நம்பிகள் நமக்கு கொடுத்த ஒரு பெரும் கொடை. அதான் அவருடைய பெருமைக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது என்று சொல்லி, அப்படிப்பட்ட நம்முடைய பெருமலை குருநாயனாருடைய திருவடிகளை வணங்கி நம்பி ஆரூருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை வணங்கி அமைவோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலைவு உலகலாம். திருச்சிற்றம்பலம்.